வெல்கம் டு மைண்ட்ஃபுல் இன்டென்ஷன்ஸ். இன்றைக்கி பாட்காஸ்ட் நம்பர் 24. இன்றைக்கி என்ன டாபிக் நாங்கள் எடுத்திருக்கோம்னா, நியூ ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது அதை பற்றி என்ன நினைக்கிறோம் அதான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மிஸ்டர் அரவிந்த் பிரேம்குமார். நான் தான் இங்கே கருத்து மாறுபாடுகளோட இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ லெவல் டு டிஸ்அக்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லை, அந்தளவுக்கு எனக்கு அதில் இல்லை. நான் சொல்லணுன்னா அதில் அதான் நெகட்டிவ் சைட் தான் வருவேன். நான் பாசிட்டிவ்ஸ் எஸ் சொல்ல மாட்டேன். ஓகே, ஹாய், நான் டிகே. நான் இப்போது சமீப காலமாக கொஞ்சம் புது மக்களை நிறைய மீட் பண்ணுறேன். நான் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம், எனக்கு அது நல்லாவும் இருக்குது, பிடிச்சும் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னா டெய்லியும் நம்ம நிறைய மீட் பண்ணுவோம், நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம். பட் ஆனால் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமான்னு தெரில. அந்த ஏஜில் மேபி தெரியாம கூட இருந்திருக்கலாம். பட் அப்போ நம்ம டே பை டே நிறைய புது மக்களை சந்திச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ட்ராவல் மாதிரி, லைஃபே ஒரு ட்ராவல் தானே. அந்த ட்ராவலில் நிறைய புது மக்களை மீட் பண்ணி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கவும் செய்யலாம். ஐ மீன், நம்மளுக்கு தெரியுது நிறைய புது விஷயம். இட்ஸ் எக்ஸைட்மெண்ட் தான். அது நல்ல விஷயம் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது நான் எப்படி நினைப்பேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுன்றது என்ன சொல்கிறது, இன்டென்ஷனாக நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஆஃபீஸ் போவோம், அங்கே பார்ப்போம், 2 பேர் பேசுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைறோன்னா பேசிக்காக பார்த்தா நம்மளுக்கும் நம்ம அந்த ஃப்ரெண்டாக ஆகிறவங்களுக்கும் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் ஏதோ ஒரு விஷயம் சிங்க் ஆகும். அந்த சிங்க் ஆகிற விஷயம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? அது என்னென்னா, நம்ம இப்போது நம்மள மாதிரி நிறைய பேர், நம்ம மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம இன்னும் நம்மளோட வியூ பாயிண்ட்ஸ் இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் புது புது மக்களை மீட் பண்ணி பேசுறது. ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த புது புது மக்களை மீட் பண்ணுறதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது புது பேசுறது எனக்கு அக்ரி தான். புது மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா, பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வர்றது சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஆஃபீஸ் போயிட்டு வர்றது ஸ்டைலு அதெல்லாம் வச்சு சொல்கிறேன். ஓகே, நான் முடிக்கிறது. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். என்னன்னா, இது மாதிரி நம்ம புது மக்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆக்சுவலி இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றதுனால எனக்கு பிடிக்கும் நான் போயிட்டு பேசுறது இதெல்லாம். ஆனால் மேபி சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அது தப்பு கரெக்ட் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக இருக்கும். அவ்வளோ தப்பு கரெக்ட் இல்லை, அதான் ஜாலியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு புதுசு புதுசாக பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனையே தருவான். பார்ப்போம், பாரு இப்பெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை தர முடியுமா, ஓகே இப்பெல்லாம் யோசிக்கிறாங்களா, அது நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு அது ஃபுல் பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு அதில் சில பிரச்சனைகளும் வரும், இதுவும் அது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன சொல்றது, இன்னும் நம்மளுக்கு லேர்னிங்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தியாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு வச்சு சொல்லணும்னா, எனக்கு என் லைஃப் ஸ்டைலை வச்சு ஆன்சர் பண்ணணும்னா, நான் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆஃபீஸ் போகிறேன், ஓகே, அங்கே சில பேர் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்க்க முடிஞ்ச டைம் பார்க்குறேன், ஸோ அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த சர்க்கிளே எனக்கு நல்லா குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதான் நான் சொன்னது, நெகட்டிவாக சொன்னது காரணம் இதுதான். ஓகே, நான் அரவிந்த் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதுக்குன்னு எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக நான் கண்டிப்பாக மன்னிச்சிக்க முடியாது. பட் நான் ஒரு ஃப்ரெண்ட்லி மேலே தான் மூவ் பண்ண முடியும், அவ்வளோதான். தவிர ஃப்ரெண்டாக நம்ம நிஜமாலே ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு டைப் நம்ம எப்படி பழகுவோமோ, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி பழகுவோம், அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருக்கவே மாட்டோம். டோட்டலாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே நம்மளோட டிக்னிட்டியை விட்டுறக்கூடாது, ஆஃபீஸில் ஒரு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் இருப்போம். ஆனால் அந்த 100 பேர்லையோ இல்லைன்னா ஒரு 10 பேரில் அந்த ஆஃபீஸில் இருக்காங்கன்னா 10 பேரில் ஒருத்தனாச்சும் ஒரு மேபி ஒரு லெவலில் சிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்லி. ஐ மீன், அதான் ஃப்ரெண்ட்ஸாக ஆவாங்க. அந்த அன்எக்ஸ்பெக்டட் நம்ம சூஸே பண்ண முடியாது. நம்ம அப்பா அம்மாவே நம்ம சூஸ் பண்ணதில்லை, நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவாக நடக்கிறது தான். அதுவாக நடக்கும்போது நல்லாயிருக்கும். பட் நம்ம என்னென்னா அதுக்கு ஒரு வழி தான் தரோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அதில் அந்த 100 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கிட்ட திருப்பி ரிட்டர்ன் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்ற ஒரு ஹோப் தான். அதுதான் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுன்ற மாதிரி தான் நான் மீன் பண்ண வந்தேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அரவிந்த் சொன்னார், இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே எனக்கு போதும், இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸே வேணான்னு. நம்ம ஆனால் அது ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுக்கு என்ன சொல்லுது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு சூப்பர் கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைஃப் இதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வரலாம். அது உங்கள் கையில் இல்லை. அவனே நீங்கள் ஒதுக்கவும் முடியாது, அவாய்டும் பண்ண முடியாது. அவ்வளோ நல்லவன் போய் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும், அப்படி சொல்கிறேன் நான்.
அவங்களுக்கு எதிரிலே பண்ணியிருக்க மாட்டான், அவங்க துரோகமும் பண்ணியிருக்க மாட்டான், ரொம்ப ரொம்ப நல்லது தான் பண்ணுறான். நல்லது நினைக்கிறவன் கன்ஃபார்மாக ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு 50 இயர்ஸ்ல 60 இயர்ஸ்ல கூட நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ கூட ஃப்ரெண்ட்லி யாரா இருக்கலாம் அப்படி சொல்ல வரேன். நீங்க இதோட ஃப்ரெண்ட் எனக்கு லிஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். மேபி அதான் வரது ஓகே, அதான் வரது ஓகே. நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து அதுவாதான் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லி மேனா இருப்போம், ஆனா திருப்பி ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட வந்து யாராச்சும் ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்லி மேன் நம்ம கிட்ட இருப்பான். எல்லாருமே அதே ஃப்ரெண்ட்லி மேன் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. பட் நம்ம என்னன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லையாங்கிறது செகண்டரி. பட் புது மக்களை மீட் பண்றோம். அந்த டிராவல்ல இப்போ அந்த புது மக்கள் நம்ம கூட இருக்கலாமா வேணாமா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. நம்ம கூட எல்லாருமே எப்பவுமே இருக்க போகிறதும் இல்லை. நம்ம க்ளோஸாக இருக்கவங்க நிறைய பேர் எப்பவுமே இருக்க போகிறதும் இல்லை. அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லார்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ரொம்ப சிங்கில் இருக்கிறவங்க நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி மாதிரி நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான். வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. அதான் சர்க்கிள் நல்லா பெருசாக வச்சுக்க முடியாது போல அப்படின்ற மாதிரி என் தாட்ஸ். நம்ம கையில் இல்லை. ஆனால் வரது ஓகே, வந்து இன்னும் நல்ல கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிறது, கான்டாக்ட் ஒரு கனெக்டட்ல இருக்கிறது, அது மாதிரி சொல்றேன். அது நம்மளுக்கு நெசசரியா இருந்தா கண்டிப்பா நடக்கும். வெளில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மிக்ஸ் பண்றாங்க, அப்போ இன்வைட் பண்றாங்க, வாங்க வெளில போறாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கும் அந்த டைம் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபேமிலிக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் கண்டிப்பா அது மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே. ஆனா அந்த மாதிரி நீங்க போகாத நேரத்துலயும் உங்ககிட்ட அதே மாதிரி இருக்காங்களே, இவன் வரலன்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களை வந்து விட்டுட்டு போல. ஓகே, அவங்க நம்ம எத்துக்கே தேவையில்லை. அதான் சொல்றேன், 100 பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் அந்த மாதிரி இருக்க மாட்டான்ல. நம்ம அவனதான் பத்தி பேச போறோம், ஆனா அவன் தான் நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறான். ஓகே, அதுதான் சொல்றோம். அந்த மாதிரி நம்ம எப்பனா நடக்கலாம்னு சொல்ல வரேன். இந்த லிஸ்ட் வந்து இதுக்கப்புறம் கூட இன்னும் பெருசா போகலாம், அது நம்ம கையில இல்லைன்னு சொல்ல வரேன். அதான் ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, இப்போ பிரேம் சொன்னது வந்து என்ன தோணுச்சுன்னா, சர்க்கிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, என்ன சர்க்கிள்ஸ்னால், ஃபஸ்ட்டு இப்போ நீ சொன்ன மாதிரி நீ டெய்லி மீட் பண்ணுறல்ல, அது ஒரு சர்க்கிள். உங்கள் வீடு இருக்குல்ல, உங்கள் வீடு அது ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் நீ மாதத்துக்கு மீட் பண்ணுறல்ல, அது ஒரு சர்க்கிள். அப்புறம் நீ வருஷத்துக்கு மீட் பண்ணுறல, அது ஒரு சர்க்கிள். இது மாதிரி நம்மளுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது, கரெக்டாக? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிளில் உன் ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க நீ டெய்லி மீட் பண்ணுறவங்கள இருக்கலாம், இல்லை நீ வாரத்தில் மீட் பண்ணுறவங்க இருக்கலாம், இல்லை நீ மாதத்தில் மீட் பண்ணுறலாம், வருஷத்தில் மீட் பண்ணுறவங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கரெக்டா? அதனால வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி நான் ரெகுலராக மீட் பண்ணுறவங்க தான் இருக்கணும் இல்லை, அவங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அதுவும் எல்லாரும் கூட டச்சில் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்கன்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கும் வேலை இருக்குது. ஓகேவா, இப்போ நான் சிம்பிளா எப்படி சொல்ல சிம்பிளா சொல்ல வரேன் பாரு. இப்போ உண்மையிலேயே இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருக்கேன். இப்போ உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒருத்தன் ஏதோ ஒரு கொரியர் வேலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ உன் பிசினஸ்க்கு ஒரு கொரியர் தேவைப்படுது, நீ 10 வருஷமா அவங்க கிட்ட பேசல, ஓகேவா? இல்ல ஒரு 2 வருஷமா அவங்க கிட்ட நீ பேசல. இப்போ உனக்கு ஒரு கொரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ அந்த பிசினஸ் எடுத்து போய் அவங்க கிட்ட போய் நீ ஆப்வியஸா நீ அதான் பண்ணுவ. ஏன்னா உன் ஃப்ரெண்டே இருக்கான். இவ்வளவுதான். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு ஒரு இப்போ ஹெல்பிங் ஈச் அதர், அவ்வளோதான். ஏன்னா இப்போ உனக்கும் அது தேவை, அவனுக்கும் அது இது. இப்போ நீ அது வேற ஒரு வெண்டார் கிட்ட குத்து பண்ணுறதுக்கும் உன் ஃப்ரெண்டு கொடுத்தனா உனக்கும் அது ஈஸியாக இருக்கும், அவனுக்கும் நீ ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இதுதான் சொல்கிறேன். இது மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுக்கணும். ஆக்சுவலினா இப்போ வியாபாரம் வர ஃப்ரெண்ட்ஸு வருவான். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நீ ஏதோ ஒரு வெளியே போகணும், இல்லை ஒரு பார்ட்டி போகணும்னு நினைக்கும் போது கூட நீ அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை திடீர்னு கூட ரொம்ப நாள் கூப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பயும் வருவாங்க. சொல்கிறேன், அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு நம்ம கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ. ஆமா, நான் அதை ஒத்துக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ வந்து கிவ் அண்ட் டேக் நல்ல விஷயம் தான். ஆமா, கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நானும் எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன். ஸ்டில் நான் இந்த பக்கமே இருக்கேன் இப்போதைக்கு. இல்லை, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏன்னா மெயினாக எனக்கு என்ன சொல்கிறேன், என் டைமுக்கு அது இந்த இது அந்த நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அந்த உள்ளே இருக்க சர்க்கிள் சொல்கிறேன். வெளில இருக்கிறதுலாம் ஓகே, தட்ஸ் ஃபைன், சரிங்களா? ஆஃபீஸ் கொலீக்கு அது மீட் ஹாய் சொல்கிற பாய், அது மாதிரி அதெல்லாம் ஓகே. அந்த இந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே சொல்கிறேன். இன்னர் சர்க்கிளுக்கு ஆளுங்க நீ எப்பயும் மீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அவங்க தான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் சொல்கிறேன், ஓகேவா? அதை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா அதை நீ இன்க்ரீஸ் பண்ணி நினச்சா நீ அவ்வளோ வேலை, நீ அவ்வளோ இடத்துல அத்தனை தடவை இருக்க வேண்டியதாயிடும். ஓகேவா? அதனால அது உன்னால எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுக்கோ. அதை உன் நெக்ஸ்ட் சர்க்கிளில் பெருசாக வீக்லி மீட் பண்ணுறது ஜாஸ்தி பண்ணு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இல்லை மந்த்லி மீட் பண்ணுறது ஜாஸ்தி பண்ணு, அவ்வளோதான். ஓகே, எனக்கு ஆனால் ஒன்று தோணுச்சு.
நம்ம எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் அதிகமான வலி காத்துட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த இன்னர் சர்க்கிள் சொல்லி தெரியுமா, அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருக்கு தெரியுமா. அந்த இன்னர் சர்க்கிள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது சின்னதாக பண்ணா கூட உங்களால் தாங்கிக்கவே முடியாத மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இருக்கும் தான். அதுதான் சொல்கிறேன் வேணான்னு. நீங்கள் வந்து நீங்களாவே இருங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாம் உங்களுக்காக பண்ணுங்க. நீங்கள் யாரையும் ஏமாத்தப்பட்டு துரோகம் பண்ண ஆமா போகிறோம், அவ்வளவுதான். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டே சில பேர் உங்க கூட இருப்பாங்க, அதுவே போதும். அவ்வளவுதான். நம்ம எதாவது எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து அதான் சொல்றேன், லிஸ்ட் நிக்காதுன்னு. நம்ம யாருக்கு எப்படி, ஏன்னா அதான் சொல்றேன் ஃபர்ஸ்டே, நம்ம கூட இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, புதுசா திருப்பி இன்னொருத்தர் வருவாங்க. நம்ம அதுக்கு ஏத்துக்க கூடாதுன்னு இருக்குல்ல. இல்ல டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், பட் நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். அதுல மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் என்னோட கருத்து. நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றத அவர் எந்த மீன்ல சொல்றாருன்னா, அந்த பாண்ட் அப்படியே இருக்குன்றத அவர் சொல்றாரு. ஆனா நம்ம சேஞ்ச் ஆகினாதான் நம்ம உருப்பிட முடியும். இந்த சேஞ்ச் நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலாக என் ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருக்கேன், நோ சேஞ்ச் நோ சேஞ்ச். வெளியே உனக்கு ஏதாச்சும் சுற்றி சேஞ்ச் ஆகும்னு நினச்சின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளே சேஞ்ச் நடந்தாதான் நம்ம சுற்றி இருக்கிறதும் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இயற்கை. இதை நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த விஷயத்த. பட் நான் சேஞ்ச் ஆகக்கூடாது சொன்னது வந்து நம்ம கேரக்டர் தான். நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். நம்ம க்ளோஸாக இருக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜும் அப்புறமா கொஞ்சம் இதுவும் இருக்கும், வேறு எதுவும் நிறைய கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவ்வளோ தான் மீன் பண்ணுறேன், மற்றபடி இல்லை. நான் கரெக்டாக அதை தான் நானும் சொன்னேன். நான் சொன்னது கொஞ்சம் என்ன சொல்கிறது, விளையாடுச்சு. இல்லை அதான் நீங்கள் சொல்கிறத நான் டிஃபைன் பண்ணல. அதான் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதான் நான் சொன்னேன். அவர் அதான் சொல்ல வராரு. ஆமாம்மா, ஓகே தான். பட் நான் சொன்னதை திருப்பி கொஞ்சம் எலாபரேட் பண்ணல, வேறு எதுவும் இல்லை. Okay, this is bye from Prem. This is bye from DK. பட் நான் ஒரு விஷயம் சொல்லணும், சம்மரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் சம்மரைஸ் பண்ண முடியல இந்த டாபிக். ஏன்னா வந்து எல்லாமே இது ஸ்கிரிப்டடாக பேசல, எல்லாருமே வந்து ஸ்பான்டேனியஸாக பேசுறதுனால இது வந்து கண்டிப்பாக சம்மரைஸ் பண்ணுறது கஷ்டம் தான். பட் என்னன்னா, என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, நியூ ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். இதான் டாப்பிக்காக இருந்துச்சு, அதிலே நான் முடிச்சிட்டேன் அப்படி. ஆக்சுவலாக பை பை ஃப்ரம் DK. நைஸ் ஒன் DK. It's bye from Deepak.